இப்போ மத்தியஸ்தாயி, தாரஸ்தாயி, மந்திரஸ்தாயி இது மூணும். மிடில் ஆக்டேவ், லோயர் ஆக்டேவ், ஹையர் ஆக்டேவ். அதாவது இந்த சா இருக்கு இல்லையா, பேஸ் சா. இப்போ நான் வந்து ஜி ஷார்ப் ஸ்ருதி எடுத்திருக்கேன். சா இருக்கு. இந்த சாக்கு மேலே சரிகம பத நிசா அப்பர் சா வரைக்கும் பாடினா அது மிடில் ஆக்டேவ், மத்தியஸ்தாயி வரிசைகள். ஸோ இந்த சா டு அந்த சா, சரிகம பத நிசா. இந்த சாக்கு மேலே பாடுறது தான் சரி கம பா வரைக்கும். இந்த ஹை சாக்கு மேலே படிக்கிறது தான் அப்பர் ஆக்டேவ், அப்பர் ஸ்தாய் வரிசைகள், தாரஸ்தாய் வரிசைகள் அப்படின்னு படிக்கிறது. அது வந்து பா வரைக்கும் நம்ம ரீச் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம நிறைய எப்படி அதை ரீச் பண்ணுறது என்னன்னெலாம் பார்த்தோம். இப்போ இந்த சாக்கு கீழே சானி தா பா எப்படி இங்கே சரிகம பா வரைக்கும் ரீச் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே சானி தா பா வரைக்கும் ஈவன் மா வரைக்கும் கூட அது ஸ்ருதிக்கு ஏற்றம். அது வந்து ஸ்ருதி இப்போ நம்ம ஹை ஸ்ருதி போயிட்டே இருந்தோம்னா கீழே நம்மளால் ஈஸியாக போக முடியும். லோ ஸ்ருதி அதாவது கீழே கீழே ஸ்ருதி இறக்கிட்டே வந்தோம்னா நம்மளால் அந்த லோயர் பா தா டச் பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட வோக்கல் ரேஞ்சு அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்மளோட கம்ஃபர்டபுள் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ருதி எடுத்துக்கிறீங்க. அந்த ஸ்ருதியில் லோயர் ஆக்டேவில் இருக்கக்கூடிய ஸ்வரத்தை உங்களால் கிளாரிட்டியோடு ரீச் பண்ண முடியணும். அதாவது மினிமம் பா வரைக்கும் ரீச் பண்ண முடியணும். அதே மாதிரி ஹையர் ஆக்டேவ் பா வரைக்கும் ரீச் பண்ண முடியணும். ஸோ லோயர் ஆக்டேவ் பா டு ஹையர் ஆக்டேவ் பா வரைக்கும் உங்களால் கம்ஃபர்டபுளாக எந்த ஸ்ருதியில் போயிட்டு வர முடியுதோ, கிளாரிட்டியோடு போயிட்டு வர முடியுதோ, அது உங்களோட கம்ஃபர்டபுள் ஸ்ருதி ரேஞ்ச். அதில் மட்டும்தான் பாடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்ருதி ரேஞ்ச், அவ்வளோதான். நீங்கள் அதை ஏற்றி வச்சும் பாடலாம், அந்த ஸ்ருதி ரேஞ்சை குறைச்சி வச்சும் பாடலாம். சாங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாங்கில் கீழே நிறைய வருதுங்கும் போது நீங்கள் வந்து ஸ்ருதி ரேஞ்சை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு கீழே கிளாரிட்டியோடு பாடலாம். ஒரு சாங்கில் மேலே நிறைய போர்ஷன்ஸ் வருதுங்கும் போது நீங்கள் அந்த ஸ்ருதி ரேஞ்சை கொஞ்சம் குறைச்சி வச்சு மேலே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை பாடலாம். ஆனால் ஒரு பாட்டில் ஒரு வர்ணத்துலேயோ எல்லாத்துலேயுமே கீழே மட்டும் இருக்காது, மேலே மட்டும் இருக்காது. ரெண்டும் கலந்து மிடில் ஆக்டேவ், ஹையர் ஆக்டேவ், லோயர் ஆக்டேவ் எல்லாம் கலந்து தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர மாதிரியான ஒரு நம்ம வாய்ஸ்க்கு அந்த கம்ஃபர்டபுள் ரேஞ்சை வந்து நம்ம என்னது அப்படிங்கிறத எனக்கு கரெக்டான ஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். ஆனால் அப்படி ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. ஒரு ஸ்ருதியில் மட்டும் பாடக்கூடாது. எல்லா ஸ்ருதியிலும் ட்ரை பண்ணணும். நிறைய ஸ்ருதி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த உங்களோட வோக்கல் ரேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழேயும் ஸ்ருதி ரேஞ்சு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கான அந்த புரிதலை உண்டாக்கிக்கலாம். இந்த லோயர் ஆக்டேவில் சானி தா பா வரைக்கும் ஈவன் மா வரைக்கும் கூட போகலாம். அது நம்ம எந்த ஸ்ருதி எடுக்கிறோங்கிறது இருக்குது. லோயர் ஆக்டேவில் நம்மளால் எந்த ஸ்வரத்தை நல்ல கிளாரிட்டியோடு பாட முடியுதோ, போக முடியுதோ, நம்ம வாய்ஸ் அந்த அளவுக்கு இறங்குதோ, அது நம்மளுடைய லோ நோட். எந்த ஸ்ருதியில் நம்மளுக்கு எந்த ஸ்வரத்தில் வரைக்கும் நம்மளால் கிளாரிட்டியோடு பாட முடியுதோ அது நம்மளோட கீழ் வோக்கல் ரேஞ்ச். அதே மாதிரி ஹையர் ஆக்டேவில் எந்த ஸ்வரம் வரைக்கும் நம்மளால் டச் பண்ண முடியுதோ அது நம்மளோட ஹை வோக்கல் ரேஞ்ச், ஹை நோட். ஸோ இந்த ஹை நோட்டும் லோ நோட்டும் நமக்கு இருக்கும் நம்ம வாய்ஸில். எல்லாருக்குமே அவங்களோட வாய்ஸில் ஒரு லோயர் பாயிண்ட் டச் பண்ணுற அளவுக்கு கூடிய இருக்கும். அதுக்கு மேலே போக முடியாது. அதே மாதிரி மேலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கும். இது அவங்களோட ரேஞ்ச். இது வந்து இதுக்குள்ளே தான் எல்லா ஸ்ருதியும் இருக்குது. அதாவது எல்லா ஸ்ருதியும்னா அவங்களோட அந்த கம்ஃபர்டபுள் ரேஞ்சும் இதுக்குள்ளே தான் இருக்குது.